இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆமேன் வேதாகம கல்லூரியில் கல்வி பீட தலைவராக பணிபுரிகின்ற நான் உங்களில் அநேகருக்கு பல இறையியல் பாடங்களையும் வேதாகமம் சம்பந்தமான பாடங்களையும் கடந்த 8 வருடங்களாக கற்றுக் கொடுத்து வந்திருக்கின்றேன். இந்த 8 வருடங்களில் ஆமேன் வேதாகம கல்லூரியோடு எனக்கு இருந்த ஐக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வளர்ந்து இன்று ஆமேன் வேதாகம கல்லூரியோடு ஒரு ஐக்கியமான நிலைமை காணப்படுகிறது. இதற்கு காரணம் இந்த கல்லூரியினுடைய தரிசனமும், இந்த கல்லூரியை தேவ தரிசனத்துடனும் பரிசுத்த ஆவியானவரினுடைய வழி நடத்துதலுடனும் சிறப்பான விதத்தில் வலது இடதுபுறம் சாயாமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கேற்ற விதமாக இந்த வேதாகம கல்லூரியை வழி நடத்தி வருகிற அருமையான பாஸ்டர் ஜெயராஜ் சாரும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தரிசனத்திற்கு ஏற்ற விதமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆசியாவின் மனிதர்கள் என்று அர்த்தம் தருகின்ற ஆங்கில வாக்கியத்தை அடிப்படையாக வைத்து, அதாவது ஏசியன் மென் ஃபார் யூரோப்பியன் நேஷன், ஏசியன் மென் ஃபார் யூரோப்பியன் நேஷன் என்ற வாசகத்தில் வருகின்ற சொற்களின் முதல் எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து அவற்றை ஒன்றாக சேர்த்து ஆமேன் என்ற சொல்லை உருவாக்கி இந்த வேதாகம கல்லூரியை அவர் நடத்தி வருகின்றார். இந்த தரிசனத்தில் என்னையும் தேவன் இணைத்திருக்கிறார். நான் பல வேதாகம கல்லூரிகளில் தேவனுடைய வார்த்தையை இறையியல் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவனாக இருந்தாலும் கடந்த ஒரு சில வருடங்களில் மற்ற இடங்களில் நான் கற்றுக் கொடுப்பதை விட ஆமேன் வேதாகம கல்லூரியில் அதிகமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவனாகவும் இந்த கல்லூரியோடு இணைந்த ஒரு மனிதனாகவும் நான் இருக்கிறேன். இதற்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன விதமாக இந்த வேதாகம கல்லூரியினுடைய பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற விதம், அந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற விரிவுரையாளர்களின் கல்வி தராதரம். ஏனென்றால் இந்த கல்லூரியில் கற்றுக் கொடுக்கின்ற எல்லா விரிவுரையாளர்களுமே முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட வேதாகம கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படித்து பட்டம் பெற்றவர்கள். எனவே சிறப்பான விதத்தில் தேவனுடைய வார்த்தையையும் அதன் பின்னணி விடயங்களையும் அறிந்தவர்கள். எனவே இந்த கல்லூரியில் சேர்ந்து படிப்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. இன்றைக்கு ஆன்லைனில் பல வேதாகம கல்லூரிகள் இருந்தாலும் ஆமேன் வேதாகம கல்லூரி சிறப்பான ஒரு விதத்தில் செயல்படுகிறது. ஏனென்றால் இது தனி ஒருவருடைய, அதாவது தனியாக ஒரே ஒரு விரிவுரையாளரினுடைய போதனையாக இராமல் பல்வேறு விரிவுரையாளர்கள் வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பதில் திறமை பெற்றவர்கள், பாண்டித்தியம் பெற்றவர்கள், சிறப்பாக இதற்கென்றே தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இந்த கல்லூரியை நடத்தி வருகின்றோம். உண்மையிலேயே பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களோடு இந்த கல்லூரியின் அதிபராக இருக்கின்ற, இந்த கல்லூரியை ஸ்தாபித்த பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களோடு இணைந்து பணிபுரிவது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஐரோப்பாவில் இருக்கின்ற பல சபைகளை சேர்ந்த ஊழியர்கள் இதில் படித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 400 பேர் இதில் சேர்ந்து படித்திருக்கின்றார்கள். பலர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் பலர் படிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இந்த கல்லூரியினுடைய தரிசனத்திற்கு ஏற்ற விதமாக இந்த கல்லூரியில் படிக்கின்றவர்கள் ஆசியாவை சேர்ந்த, அதாவது பெற்றோர்களாகிய நாம் ஆசியாவை சேர்ந்தவர்கள், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்தவர்கள். எனவே இங்கு இருக்கின்றவர்களை ஐரோப்பாவில் வாழ்கின்ற ஐரோப்பிய இனத்தவருக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவனுடைய சத்தியத்தை அறிவிப்பதற்காக தேவனால் விசேஷித்த விதமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை, இறையியலை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இது வெறும் வேத படிப்பு என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் இந்த கல்லூரியில் நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடமும் ATA என்ற ஸ்தாபனத்தினால், ஏசியா தியாலஜிக்கல் அசோசியேஷன் என்ற ஸ்தாபனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இந்த ATA, ஏசியா தியாலஜிக்கல் அசோசியேஷன், ஆசியாவில் இருக்கின்ற வேதாகம கல்லூரிகளை அங்கீகரித்து அவற்றினுடைய தராதரங்களை அவர்கள் என்ன விதமாக பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள், கற்றுக் கொடுப்பவர்களினுடைய கல்வி தராதரங்கள், தகமைகள் என்ன, எங்கு அவர்கள் படித்தார்கள் என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அவர்களினுடைய அங்கீகாரம், அந்த அங்கீகாரம் சர்வதேச அங்கீகாரம், அதற்கு ஏற்ற விதமான நிலையில்
இருக்கின்ற கல்லூரிகளை மட்டும்தான் அவர்கள் அங்கீகரிப்பார்கள். எனவே அவர்களுடைய அங்கீகாரத்தின்படி இந்த ஆமென் வேதாகம கல்லூரி இயங்குகிறது. அதே சமயம் எம்முடைய இந்த கல்லூரி மலேசியாவில் இருக்கிற ஆல்பா ஒமேகா இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு கல்லூரியாக இருக்கிறது. எனவே நாங்கள் தனித்து இந்த காரியத்தை செய்யவில்லை. எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு மலேசியாவில் இருக்கிற ஆல்பா ஒமேகா இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜ் மூலமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவர்களினுடைய அந்த ஒத்துழைப்போடு, அவர்களினுடைய பார்ட்னர்ஷிப், அவர்களோடு எங்களுக்கு இருக்கின்ற இந்த பார்ட்னர்ஷிப்போடு இந்த காரியங்களை நாம் செய்து வருகிறோம். எனவே வேதத்தை நாம் படிக்க வேண்டும், அதை முறைப்படி படிக்க வேண்டும். வேதாகமத்தினுடைய சத்தியத்தை, இறையியலை நாம் சரியான விதத்தில் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு ஆமென் வேதாகம கல்லூரி வழங்குகிற பாடத்திட்டங்கள் மிக மிக அவசியமான பாடத்திட்டங்களாக இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட காரியம், ஐரோப்பாவில் பல சபைகள் இருக்கின்றன. இந்த சபைகளுக்கு இடையே ஒரு ஐக்கியத்தை உருவாக்கியதில் ஆமென் வேதாகம கல்லூரி பெரும் பங்கு வகிக்கின்றது. இது அநேகர் அறியாத ஒரு விஷயமாக இருக்கலாம். ஏனென்றால் பல சபைகளை சேர்ந்தவர்கள், வித்தியாசமான சபைகளை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து படிக்கின்றார்கள். படிக்கின்ற மாணவர்கள் ஆன்லைனில் மட்டுமல்ல, நேரிலும் அவர்களை சந்திக்க வைப்பதற்கு பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் கல்லூரியினால் செயல்படுத்தப்படுகின்றன. விளையாட்டு போட்டிகள், ஒன்றான ஐக்கியம், கருத்தரங்குகள், இந்த விதமான காரியங்கள் மாணவர்களிடையே, படிக்கின்றவர்களிடையே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஐக்கியம் வித்தியாசமான சபைகளை சேர்ந்தவர்கள் ஒன்றாக சகோதரர்களாக கிறிஸ்துவின் அன்பை, ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அவர்கள் பழகுவதை பார்க்கும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவினுடைய அன்பை அனுபவ ரீதியாக காண்பதுதான், அனுபவிப்பதுதான் கிறிஸ்தவம். எனவே இதில் படிக்கின்றவர்கள், படித்தவர்கள் கிறிஸ்தவ அன்பில் வளர்ந்திருக்கிறார்கள், வேத சத்தியத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு வேதாகம கல்லூரி அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி. எனவே கடந்த 8 வருஷங்களாக பல்வேறு சவால்கள், பல்வேறு போராட்டங்கள், இவைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாக நாம் கற்றுக் கொடுத்து வருகிறோம். பல சபைகள் இதில் இணைந்திருக்கின்றன. எனவே இதில் இதுவரைக்கும் படித்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இவர்களை நம்பிக்கையோடு, அதாவது ஆமென் வேதாகம கல்லூரியை எங்களை நம்பி அனுப்பிய ஒவ்வொரு பாஸ்டர்மார்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் ஆமென் வேதாகம கல்லூரி சபைகளுக்கு உதவி செய்கின்ற, சபைகளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கின்ற ஒரு கல்லூரி. இங்கு படிக்கின்றவர்கள் கட்டாயம் தாங்கள் எந்த சபையிலிருந்து வந்தார்களோ, எந்த பாஸ்டரினுடைய அனுமதியோடு வந்தார்களோ அந்த சபைக்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் ஒரு சபையிலிருந்து வருகிறவரை இன்னொரு சபைக்கு அனுப்புகிறவர்களாக அல்ல, அவர்கள் எந்த சபையிலிருந்து வருகிறார்களோ அந்த சபைக்கு செல்ல வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சபையை கட்டி வருகிறார். அதுதான் அவர் செய்கின்ற காரியம். நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்ன விதமாக சபைகளை கட்டி வருகிறார். எனவே இயேசு சபைகளை கட்டி வருகின்ற இந்த பணியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆமென் வேதாகம கல்லூரி உதவி செய்கின்றதாக, ஊழியம் செய்கின்றதாக இருக்கிறது. சபைகள் தேவனுடைய வார்த்தையில் வளர்ந்து பெருகவும், ஊழியர்கள் சரியான விதத்தில் பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கும் ஆமென் வேதாகம கல்லூரி இதுவரைக்கும் சரியான விதத்தில் செயல்பட்டு வந்தது. இனிவரும் நாட்களிலும் இதே விதமாக செயல்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் தான் இதில் இருந்து, இந்த கல்லூரியில் இருந்து இதுவரைக்கும் என்ன விதமாக இதை நடத்தி வந்தோமோ, என்ன விதமாக பாடங்களை போதித்து வந்தோமோ அந்த விதமாக தொடர்ந்தும் இந்த காரியங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம். எனவே இது சாதாரணமான ஒரு வேதாகம கல்லூரி அல்ல, ஏசியன் தியாலஜிக்கல் அசோசியேஷனினால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்களை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு கல்லூரி. அதே சமயம் மலேசியாவில் இருக்கிற ஆல்பா ஒமேகா இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜினுடைய அவர்களினுடைய ஒரு அங்கமாக இங்கு ஐரோப்பாவில் நாம் செயல்படுகிறோம். பிரான்சில் பாரிஸ் நகரத்தில் இதனுடைய கல்லூரி அமைந்திருக்கிறது. ஆனால் ஐக்கிய ராஜ்யத்திலும் ஐரோப்பாவிலும் இருக்கின்ற எல்லாரும் தமிழ் மொழியில் மட்டுமல்ல
இவ்வளவு காலமாக நாம் தமிழ் மொழியில் மட்டும் பாடங்களை நடத்தினோம். இப்போது ஆங்கிலத்திலும் மற்றும் ஐரோப்பிய மொழிகளிலும் கூட பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதற்கு காரணம் இங்கு வந்த நம்முடைய பிள்ளைகள் தமிழ் மொழியில் அதிக அளவுக்கு பரிச்சயம் உள்ளவர்கள் அல்ல. அவர்கள் ஐரோப்பிய மொழிகளை படித்து ஐரோப்பிய பள்ளிக்கூடங்களில் படிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஐரோப்பிய மொழிகளில் இறையியலை, தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு ஆமென் வேதாகம கல்லூரி பல புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது. எனவே உங்களை இந்த கல்லூரிக்கு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த கல்லூரிக்கு நீங்கள் அனுப்புங்கள். அவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு ஊழியத்திற்கான பயிற்சியை பெற்று இந்த ஐரோப்பாவில் ஊழியம் செய்யட்டும். இந்த ஐரோப்பாவில் இருக்கின்ற சபைகளுக்கு ஒரு பெரும் பலனாக, துணையாக, சபை வளருவதற்கு ஏற்ற கருவிகளாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உபயோகிப்பாராக.